الحمد لله إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்ஹம்துலில்லாஹ் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. சூரியன் உதயமாகக்கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். சொல்லப்படும் கருத்துக்களை கொண்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பரிகாசம் செய்வது ஒரு அநியாயமாக அப்படின்னு சொல்லி தலைப்புல பார்க்கிறோம். பரிகாசம் செய்வது, ஏளனம் செய்வது ஒரு அநியாயமான பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூனு ஹைரம் மின்ஹும். மூமின்களே, ஒரு சமூகத்தார் பிறிதொரு சமூகத்தாரை பார்த்து பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் யார் பரிகாசத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்கள் பரிகசிக்கிறீர்களே, உங்களை விட சிறந்தவர்களாக அவர்கள் இருக்கலாம், உங்களை விட மேலானவர்களாக அவர்கள் இருக்கலாம் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறார். அதோடு மேலும் சொல்லி காட்டுகிறார், ஒருவருக்கு ஒருவர் பட்ட பெயர்களை வைத்துக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் குறை கூறி திரியாதீர்கள். இப்படி செய்வது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறார். 49வது அத்தியாயம் 11வது வசனம். இன்று நாம் பார்க்கிறோம், செல்போனை எடுத்துக்கொண்டு யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் அவருடைய மானத்தை, அவருடைய தன்மானத்திற்கு இலக்கை ஏற்படுத்தலாம், எப்படிப்பட்ட அவமானங்களை கூட அவர்கள் மீது சுமத்தலாம், எப்படியெல்லாம் அவர்களை கேவலப்படுத்தலாம், எப்படியெல்லாம் இழிவுபடுத்தலாம், மறைமுகமாக அல்லது பகிரங்கமாக எப்படியெல்லாம் அவர்களுக்கு கோபத்தை ஊட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான, மிக மட்டரகமான மனிதர்களாக மாறி வருவதை பார்க்கிறோம். இன்னும் இன்று உள்ள மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், அடுத்தவர் துன்பத்தை கண்டு ரசிக்கக்கூடிய கேவலமான கேடுகட்ட மனித இனமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மனித இனம். ஒருவன் விபத்தில் சிக்கிக் கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் சொன்னா, அவன் உயிருக்கு போராடி கொண்டு தண்ணீர் கேட்கிறான், அவனை வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் இருக்கிறான். யாரு நல்லா இருந்து அதை வேடிக்கை பார்க்கக்கூடியவன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பது உதவி செய்ய தயாரா இல்லை. ஆனால் அதை காட்சியாக படப்பிடித்து அதை எல்லா மக்களுக்கும் அனுப்புவதற்காக அவன் ரொம்ப பரபரப்போடு அதை வீடியோ படம் எடுத்துக்கிறான். இன்னும் எப்படிப்பட்ட நிலையில் பாத்தீங்கன்னா, இன்னொரு விபத்துல மாட்டிக்கொண்டு ஒருவன் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டு மிக கடுமையான வேதனையில உதவி கேட்டு அலறி கொண்டிருக்கிறான். அவன் பர்ஸ் இருக்குதா, அவன் வாட்ச் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்து அதை மட்டும் திருடிட்டு போறான். அவன் அப்படியே விட்டுட்டு போறான். எப்படிப்பட்ட மனநிலையில்
இன்றைய மனிதர்களுடைய மனநிலை இருக்குது பாருங்க. இன்னொரு சம்பவம் எல்லாமே இப்போ இடையில பேப்பர்ல வந்து நியூஸ் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லக்கூடியதா இப்ப இடையில பார்த்த நியூஸ் பண்ணலாம். இன்னொரு சம்பவம் எப்படி இருக்குன்னு சொன்னா, தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அப்பப்போ வந்து அவனோட ஒரு 20 வயசு பையனோட ஒரு 12 வயசு பையன் அப்பப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போவோம். ஒரு நாள் இவனுடைய உள்ளத்துல என்ன வருதுன்னு சொன்னா, இவனை வெட்டி போட்டு சாப்பிட்டா என்ன அப்படின்னு அவனை துண்டு துண்டா வெட்டி அவனுடைய உடம்ப பாதியை கடிந்து சாப்பிட்டு வீதியை பிரிச்சுல வச்சுக்கிறான். எப்படிப்பட்ட மனநிலையில் மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இது. இன்னும் கேவலமான மிக படுமோசமான அருவருக்கத்தக்க சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய பிற மக்களை, பிற முஸ்லிம்களை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி அன்பு காட்ட வேண்டும்? இன்றைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தவர்களை பரிகாசமாக எண்ணுவது, அடுத்தவர்களை கேவலமாக மதிப்பீடு செய்வது, அவர்களுக்கு துன்பம் கொடுப்பது, அவர்களை பற்றி அவதூறு பேசுவது, அவர்களை பற்றி கேவலமாக சித்தரிப்பது, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முஸ்லிமான தன் சகோதரனை இழிவாக எவன் நடத்துகிறானோ அது ஒன்றே அவனுடைய பாவத்துக்கு போதுமானதாக இருக்கும். யார் ஒருவன் தன்னுடைய சக முஸ்லிம் சகோதரனை கேவலமாக நினைக்கிறானோ அது ஒன்னே அவனுடைய பாவத்துக்கு போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அவர்களை கேவலமாக மதிப்பிடுவது, இழிவாக பேசுவது, அதிலிருந்து இன்னொரு முஸ்லிம் விலகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரு பாவமே அவனுக்கு போதுமானதாக இருக்கும் அவரை நரகத்துக்கு கொண்டு செல்வதற்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. முஸ்லிம்ல 1520வது ஹதீஸ் தகவல். இன்னொரு ஹதீஸ் வருது, வாயில் இப்னு அஸ்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உம்முடைய சகோதரனுடைய துன்பத்தை கண்டு நீ மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதே, உன்னுடைய சகோதரனுடைய துன்பத்தை பார்த்து நீ ரசிக்காதே, சிரிக்காதே, கேவலமாக எண்ணாதே. ஏனென்றால் அல்லாஹ் அந்த பாதிக்கப்பட்ட, உன்னால் பாதிக்கப்படக்கூடிய யாரை நீ கேவலமாக மதிக்கிறாயோ அவன் மீது அல்லாஹ் அருள் புரிந்து உன்னை சோதனைக்கு ஆளாக்கி விடுவான். யாரை பார்த்து, யாருடைய துன்பத்தை பார்த்து நீ ரசிக்கிறாயோ, யாருடைய துன்பத்தை பார்த்து நீ சிரிக்கிறாயோ அவன் மீது அல்லாஹ் அருள் புரிந்து விடுவான், உன்னை சோதனையில் தள்ளி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறையில் வரக்கூடிய இது முஸ்லிம்களுக்கு விடப்படக்கூடிய எச்சரிக்கை. காபிர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் நபிமார்களை இழிவாக பேசினார்கள், நபிமார்களை கேவலமாக எண்ணினார்கள், நபிமார்களை பரிகாசம் செய்தார்கள். அப்படி பரிகாசம் செய்த அந்த காபிர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்காக இரவு பகலும் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை அலட்சியப்படுத்தினார்கள். அந்த நபியை தூதுவத்தை பொய்யாக்கினார்கள். அவர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டான், நூஹே என் கட்டளைக்கு இணங்க நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை தயார் செய்தார்கள். அந்த வழியாக அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து செல்லும் போதெல்லாம் அவர்களை பரிகாசம் செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சிரித்து கிண்டல் அடித்து பேசிக் கொண்டு சென்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அப்படி கிண்டல் செய்த போது, கேலி செய்த போது, பரிகாசமாக பேசிய போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அந்த தலைவர்களை பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், காலையின்
தஸ்கரு மின்னா மின்னா ஃபஇன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரூன். நீங்கள் எங்களை பரிகசிக்கிறீர்களா, நீங்கள் எங்களை ஏளனம் செய்கிறீர்களா, நிச்சயமாக நீங்கள் எங்களை பரிகசிப்பது போலவே, நீங்கள் எங்களை ஏளனமாக பார்ப்பது போலவே அதி சீக்கிரத்தில் உங்களை நாங்கள் பரிகசிப்போம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அந்த நாளும் வந்தது. அல்லாஹ் வானத்திலிருந்து வேதனையை இறக்கி வைத்தான், பூமிக்கு அடியிலிருந்து வேதனை கொண்டு வந்தான். அன்று பரிகாசம் செய்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள், பெருமை அடித்தவர்கள் தண்ணீரில் மிதக்கக்கூடியவர்களாக, பிணங்களாக, மரக்கட்டைகள் போல பிணமாக மிதந்து கொண்டிருந்தார்கள். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள். கூறப்பட்டது, யார் பெருமை அடித்தார்களோ, யார் அல்லாஹ்வை அலட்சியப்படுத்தினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர்களை பரிகாசம் செய்தார்களோ அவர்களுக்கு நிலைமை இதுதான் என்று கூறப்பட்டது. அந்த நபியை பார்த்து பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று சொன்னார்கள், இவர் தவறான வழிக்கு வழிகாட்டுகிறார் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் எல்லாம் இந்த பூமியிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடித்து தண்ணீரில் மூழ்கடித்து பாடம் நடத்தினான். அவர்களுக்கு மறுமையிலும் வேதனை கடுமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதே போல ஆது சமூகத்தார், அவர்களுக்கு ஹூத் நபியை அல்லாஹ் தூதராக அனுப்பினான். அந்த ஹூத் நபி எடுத்து சொன்னார்கள் அந்த மக்களுக்கு, நீங்கள் நல்ல முறையில் சம்பாதியுங்கள், ஹலாலான வழியில் சம்பாதியுங்கள், அதை ஹலாலான வழியில் செலவு செய்யுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்று அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது சமூகத்துக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த ஆது சமூகத்தார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹூதே, எங்களுடைய தெய்வங்கள் சில நீர் இப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்று சொல்வதனால் எங்களுடைய தெய்வங்களில் சில உமக்கு கேடு விளைவித்திருக்கிறது, உம்மை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது, அதனால்தான் இப்படியெல்லாம் உளறுகிறீர் என்று அந்த சமூகத்தார் சொல்லினார்கள். அந்த ஆறு சமூகத்தார் ஹூத் நபியை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? எங்களுடைய தெய்வத்தை நீர் பழித்து பேசுவதனால், சிலைகளை வணங்கக்கூடாது என்று எங்களுடைய தெய்வங்களை கேவலமாக நீர் இழிவுபடுத்தி பேசுவதால் எங்களுடைய தெய்வங்கள் உனக்கு கேட்டை கொடுத்து உன்னை பிடித்துக் கொண்டிருக்கின்றன, அதனால்தான் இப்படியெல்லாம் நீர் உளறுகிறீர் என்று கூறினார்கள். அப்புறம் அல்லாஹ்வுடைய நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை உங்களுக்கு முன்னால் சாட்சியாக்குகிறேன், நீங்கள் இணை வைக்கக்கூடிய ஒவ்வொன்றை விட்டும் நான் விலகிக் கொண்டேன். அந்த அல்லாஹ்வை தவிர்த்து, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து எனக்கு ஒரு சூழ்ச்சியை செய்யுங்கள், அதற்கு நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம், உங்களால் முடிந்த அளவிற்கு எனக்கு எதிராக நீங்கள் சூழ்ச்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்புக்கும் மா மின் தாப்பத்தின் இல்லா ஹுவ ஆஹிதும் மினன் மினாசியஹா இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம். நான் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடம் பொறுப்பு காட்டுகிறேன், அவனிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன். எந்த உயிர் பிராணியாக இருந்தாலும் சரி, அதனுடைய முன்னெற்றி ரோமத்தை அவன் பிடித்தவனாக இருக்கிறான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, மனிதர்களோ ஜின்களோ அல்லது உலகத்தில் எந்த படைப்புகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு படைப்பினத்தினுடைய முன்னெற்றி ரோமத்தை அவன் பிடித்து வைத்திருக்கிறான் என்று அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கூறிவிட்டு, நிச்சயமாக என்னுடைய இறைவன் நேரான வழியில் இருந்து கொண்டு என்னை வழிநடத்துகிறான் என்று அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கூறியதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 11வது அத்தியாயம் 54 இருந்து 56 வரை வரக்கூடிய வசனம். அப்போ அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். கொடும் மலட்டு காற்றை அவர்கள் மீது ஏவினார். அந்த மலட்டு காற்று அவர்கள் 7 இரவு 8 பகலாக புரட்டி போட்டு அடித்து நாசமாக்கியது
நிலையிலே இருந்திருந்தால் பார்த்திருப்பீர். பேரித்தம்பழங்களுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டு எப்படி தனித்தனியாக பிரிந்து கிடக்குமோ அதே போல இவருடைய தலைகளும் முண்டங்களும் அன்று பிரிந்து துண்டு துண்டாக தூக்கி அளிக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய நபியை ஏளனம் செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்துவிட துடித்தவர்கள், அவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒப்படைத்தான். பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒப்படைத்தான். பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நபிமார்களிடம் ஒப்படைத்தான். இறுதியாக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை நிறைவு செய்து வைத்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை யாராலும் அழித்துவிட முடியாது. இந்த மார்க்கத்துக்கு எதிராக, நபிமார்களுக்கு எதிராக நின்றவருடைய நிலைமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். மதியன் வாசிகள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மக்களுக்கு கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், எடையில் மோசம் செய்யாதீர்கள், எடையை குறைக்காதீர்கள், நீளமாக அளந்து கொடுங்கள். நீங்கள் இப்போது நல்ல நிலைமையில் இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறார். நீங்கள் பூமியில் விசமம் செய்யாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள், பாதையில் அமர்ந்து கொண்டு வருகின்ற போகின்ற மக்களை பயமுறுத்தாதீர்கள் என்று அந்த நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மதீனாவாசிகளுக்கு எடுத்து சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் கூறினார்கள், என்ன கூறினார்கள் தெரியுமா? நாங்கள் எங்களுடைய பொருளை எங்கள் விருப்பப்படி செலவு செய்வதை விட்டு விடுமாறு நீ தொழுகின்ற தொழுகை உம்மை ஏவுகிறதா? எங்களை தடுக்க சொல்லி நாங்கள் செய்கின்ற, நாங்கள் ஹராமா சம்பாதிப்போம், ஹராமான வழியில சாப்பிடுவோம், நாங்க என்ன வேணாலும் செய்வோம், எங்க இஷ்டம், இதை செய்யக்கூடாது என்று சொல்லுவதற்காக உம்முடைய தொழுகை உனக்கு ஏவுகிறதா எங்களுக்கு சொல்ல சொல்லி என்று கேட்ட உடனே அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையே நாடுகிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் இணை வைப்பதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்கள் மீது வந்து இறங்கிவிடும் என்று கூறினார்கள். ஆனால் அந்த மக்கள் அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிகாசம் செய்தார்கள். என்ன கூறினார்கள் தெரியுமா? இன்னக லஅன்தல் ஹலீமுர் ரஷீத். அந்த நபியை பார்த்து பரிகாசமாக சொன்னார்கள், நிச்சயமாக நீர் கிருபை உள்ளவரும் நேர்மையாளர் தான், நீர் ஒதுங்கிக் கொள்ளும், நாங்க கெட்டவங்க தான், நீ ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் போ அப்படின்னு கிண்டலாக பேசினார்கள். இவர்கள் பரிகாசம் செய்வதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார், இவர்கள் ஏளனம் செய்வதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் தண்டனை இறக்கி வைத்தான். எப்படிப்பட்ட தண்டனை அது? பெரும் பேரிடி முழக்கத்தை அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்தான். அந்த பேரிடி முழக்கம் அவர்கள் ஒருவரை கூட விட்டு வைக்கவில்லை, அழித்து நாசமாக்கியது. அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? தங்களுடைய செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த செல்வம் நம்மை வாழ வைக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த செல்வ பெருக்கு அவர்களை பெருமையில் ஆழ்த்தி உச்சத்தில் கொண்டு நிறுத்தியது. நபிமார்களை மதிக்க அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, நபிமார்களை கண்ணியப்படுத்த அவர்களுக்கு அந்த செல்வம் இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய தன்மையை அந்த செல்வம் அவர்கள் கொண்டு வரவில்லை. அநியாயமும் அக்கிரமமும் செய்யக்கூடிய நிலையில் தான் அவருடைய செல்வம் அவர்களை தூண்டிக் கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு எதிராக அவருடைய அதிகாரங்களும் அவருடைய படைகளும் அவருடைய பட்டாளங்களும் அவர்களுடைய ராணுவமும் அவருடைய செல்வமும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக செயல்பட தூண்டியது அவர்களை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வத்தப அல்லதீன லலமு மா உத்ரிஃபு ஃபீஹி வகானு முஜ்ரிமீன். யார் அநியாயம் செய்தார்களோ அவர்கள் தங்கள் செல்வ செருக்கையை பின்பற்றினார்கள். அவர்கள் எப்படி சொல்றாங்க? அந்த அநியாயக்காரங்க செல்வ செருக்கை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், மேலும் குற்றவாளிகளாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 11
ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இவ்வாறு நாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த பாவத்தின் காரணமாக நாம் தண்டனை கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகிறான். அவர்களில் சிலர் கடும் புயலால் தாக்கப்பட்டார்கள், சிலர் கல்மாரி பொழிய வைத்து அவர்களை நான் அழித்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சிலரை பேரிடி முழக்கம் மூலமாக நான் அவர்களை அழித்தேன் என்று சொல்லி காட்டுகிறான். சிலரை பூமிக்குள் அப்படியே புதையுண்டு போகும்படியாக நான் செய்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சிலரை நாம் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி யார் யார் எப்படி எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்று ஒரு பட்டியலை போட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமா கானல்லாஹு லியல்லிமஹும் வலாகின் கானூ அன்ஃபுஸஹும் யல்லிமூன். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஒரு அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 29வது அத்தியாயம் 40வது வசனம். அப்போ குர்ஆனை புரட்டி பார்க்க வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், அதனுடைய கருத்துக்களை விளங்க வேண்டும். மூமின்களை அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ மூமின்கள் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். நபிமார்களை பரிகசித்தவர்களுடைய நிலைமை என்னாச்சு என்பதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். நபிமார்களை ஏளனம் செய்தவருடைய நிலைமை என்னாச்சு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கே அருள்மொழியாக அனுப்பப்பட்டார். மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள், சத்தியத்தின் மக்களை அழைத்தார்கள். இந்த நபியினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த சஃபா குன்றின் மீது நின்று கொண்டு மக்களை அழைத்து அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். நீங்கள் இணை வைக்கும் சிலைகளை விட்டுவிடுங்கள், லாத் மனாத் உஸா எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் என்று கூறினார்கள். முதல்ல எதிர்த்தது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூ ஜஹல். மண்ணை வாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்துக்கு நேரே வீசி விட்டு சொன்னார், நீ அழிந்து போ, நாசமாய் போ, எங்களை அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்வதற்காகவா எங்களை அழைத்தார் என்று ஏளனமாக பேசினார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபம் கொண்டார். யார் மீது? அபூ ஜஹல் மீது கோபம் கொண்டார். அபூ ஜஹல் மீது அல்லாஹ் கோபம் கொண்டார். இந்த அபூ ஜஹல் அதோடு நிறுத்திவிடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜார் வீதிக்கு வருவார்கள், சந்தைகளுக்கு வருவார்கள், மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு வருவார்கள், காபா ஆலயத்தில் மக்கள் கூடினால் அங்கு வருவார்கள். ஒவ்வொருவரிடமும் அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். இந்த அபூ ஜஹல் தன்னுடைய மடியில் பொடி பொடி கற்களை போட்டு அப்படியே வைத்துக் கொண்டு வருவார். கற்களை எடுத்து ஒவ்வொன்றாக நபியினுடைய முதுகிலும் முகத்திலும் வீசி வீசி எறிவார். பிறகு நபியோடு பேசக்கூடிய நபர்களை தனித்தனியாக அழைத்து, அவர் ஒரு பைத்தியக்காரர், உன்னுடைய குடும்பத்தை விட்டு உன்னை பிரித்து விடுவார், இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு சூனியக்காரர், உன்னை சூனியத்தின் மூலமாக உன்னுடைய மதத்தில் இருந்து உன்னுடைய மார்க்கத்தில் இருந்து இவர் தூரமாக்கி விடுவார், இவருடைய பேச்சை கேட்காதே, இவருக்கு எந்த மரியாதையும் கொடுக்காதே என்று இந்த அபூ ஜஹல் கூறினார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கினார். தப்பத் யதா அபீ லஹபின் வதப் மா அகனா அன்ஹு மாலுஹு மா கஸப். அந்த அபூ ஜஹலுடைய கரங்கள் நாசமாகட்டும், அவனுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். அவருடைய மனைவியின் கழுத்தில் ஈச்சன் கயிறை கொண்டு நாம் இறுக்கி விடுவோம், அவனும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். அந்த வசனத்தை இன்று வரை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். கியாம நாள் வரை அவனை மீதும் அவனுடைய மனைவி மீதும் பாவம் உண்டாகிக் கொண்டே இருக்கும். இதுதான் நபியை இழிவுபடுத்தக்கூடியவர்கள், மூமின்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதை கேவலப்படுத்த எண்பவருடைய நிலை இதைவிட கேவலமாக இருக்கும். அல்லாஹ் தண்டிப்பான், தண்டனை கொண்டு வருவான். ஏனென்றால் நாங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம். அப்படிப்பட்ட உறுதியான ஈமானுக்கு சொந்தக்காரராக நாம் இருக்க வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வந்தால் அவர்களை இந்த அபூ லஹப் ஏளனம் செய்வான், கேலி செய்வான். இந்த முஹம்மது தன்னுடைய நெற்றியை கொண்டு
இழிவாக பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி கூறினார்கள், உங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வருவேன், அல்லாஹ் நிச்சயமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் கூறினார்கள். பத்ர் போர்க்களத்தில் இந்த எதிரிகள் ஒவ்வொருவரும் நபியை ஏளனம் செய்தவர்கள், கேவலமாக பேசியவர்கள் ஒவ்வொருவரும் கொல்லப்பட்டார்கள். பத்ர் கிணத்தில் இழிவாக தூக்கி எறியப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் அந்த பத்ர் களத்தில் தங்கிவிட்டு இறுதியாக செல்லும் போது அந்த கிணத்து அருகே வந்து நின்று கிணத்தை உற்று பார்த்துக் கொண்டு கேட்டார்கள், ஓ இறை மறுப்பாளர்களே, காஃபிர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்த வெற்றியை தந்து விட்டான், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை கொடுத்தானா, அடைந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டு, இறந்து போய் 3 நாளைக்கு போட்டு இவங்கள்ட்ட போய் பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, நீங்கள் கேட்பதை விட இவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள், ஆனால் பதில் சொல்ல முடியாது இவர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் காஃபிர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கேவலமும் இழிவும். இந்த உலகத்திலேயே இவ்வளவு கேவலத்தை இழிவை கொடுக்கிறான் என்றால் மறுமையில் அவருடைய நிலைமை எவ்வளவு மோசமானதாக. ஏனென்றால் இவர்களுடைய நிலை இந்த பூமியில எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன அஜ்ரமூ கானூ மினல்லதீன ஆமனூ யல்ஹகூன், நிச்சயமாக குற்றம் இழைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குற்றம் இழைத்துக் கொண்டிருக்கிறார்களே இவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து உலகத்தில் கேலி பண்ணி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூமின்களை பார்த்து கேலி செய்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் சொல்லி காட்டுகிறான், வஇதா மர்ரு பிஹிம் யதகாமரூன், அன்றியும் அவர்கள் அருகில் சென்றால், இந்த காபிர்களுக்கு அருகிலே மூமின்கள் சென்றால் ஏளனமாக கஞ்சாடை செய்து பேசிக் கொள்கிறார்கள். நம்பிக்கையாளர்களை பார்த்தால், நம்பிக்கையாளர்கள் அந்த காபிர்கள் பக்கத்தில் நெருங்கி போனா என்ன செய்வாங்கன்னா கஞ்சாடை செய்து ஏளனமாக பேசிக் கொள்வார்கள். இவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு தன்னுடைய குடும்பத்தினரிடம் திரும்பி சென்றாலும் தாங்கள் அந்த முஸ்லிம்களை மூமின்களை கேவலப்படுத்தியதையும் அவர்களை பார்த்து ரசித்து கேலி பண்ணி சிரித்ததையும் சொல்லி காட்டி அவர்கள் வீடுகளில் இருந்து கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கேவலமான புத்தி படித்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இவருடைய நிலைமை நாளை மறுமையில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நாளை மறுமையில் மூமின்கள் உயர்ந்த ஆசனங்களில் அமர்ந்திருப்பார்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். எல்லா இழிவையும் தாங்கிக் கொண்டு பொறுமையோடு சகிப்பு தன்மையோடு இருந்த அந்த நல்லோர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். அப்போது அந்த நல்லோர்கள் சொல்லுவார்கள், பல்யோமலல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யல்ஹகூன், ஆனால் மறுமை நாளில் ஈமான் கொண்ட நல்லோர்கள் காபிர்களை பார்த்து சிரிப்பார்கள். யாரை பார்த்து சிரிப்பார்கள்? இங்கு ஏளனமாக பேசிக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள் மூமின்களை பார்த்து, அவர்களை பார்த்து நல்லோர்கள் நாளை மறுமையில் ஏளனமாக சிரிப்பார்கள். அலல் அராயிகி எல்லுரூன், ஆசனங்களில் அமர்ந்து கொண்டு இந்த நிலையை பார்த்து, காபிர்களுக்கு கொடுக்கக்கூடிய கேவலமான நிலைகளை பார்த்து அவர்கள் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காபிர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்துக்கு தக்க கூலி கொடுக்கப்பட்டு விட்டதா என்று அல்லாஹ் அந்த நாளில் கேட்பான். இதுதான் அவருடைய நிலை. அப்போ எந்த நிலையிலும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கேவலமாக எண்ணக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது, கேலி கிண்டல் செய்யக்கூடாது, அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இது மூமின்களுடைய நிலை. காபிர்கள் அவர்கள் ஏளனம் செய்வதாய் இருந்தால், அவர்கள் மூமின்களை பார்த்து கிண்டல் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் அவர்களை இழிவாக்குவான், கேவலப்படுத்துவான், நம் கண் முன்னாலேயே அதை காட்டுவான். மறுமையிலும் மிகப்பெரிய அவர்கள் மீது இறக்கி வைப்பான். அல்லாஹ் மூமின்களோடு முஸ்லிம்களோடு எப்போதும் இணக்கமாக அன்பு பாராட்டக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد
அன்பான சகோதர சகோதரிகளே, சூரியன் உதயமாகக்கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் இன்றைய ஜும்மாவில் பார்த்து வருகின்ற தலைப்பு பரிகாசம் செய்வது ஒரு அநியாயமான பாவமாகும் என்ற தலைப்பில் பார்த்து வருகின்றோம். யார் இந்த உலகில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்களை பார்த்து பரிகாசம் செய்தார்களோ, ஏளனம் செய்தார்களோ, அவர்களுடைய நிலைமை நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்று அவர் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஷஜரத்தில் தப்பூம், நிச்சயமாக தப்பூம் என்ற நரகம் அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. தமாமுல் அசீம், அதுதான் பாவிகளுக்குரிய உணவு, அதுதான் பாவிகளுக்குரிய உணவு. அதில் உருக்கப்பட்ட செம்பு போல் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த நீரானது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது உருக்கப்பட்ட செம்பு போல் இருக்கும். அது அவருடைய வயிறுகளில் கொதித்துக் கொண்டிருக்கும், உலை கொதிப்பது போல. அல்லாஹ் சொல்கிறார், உலை கொதிப்பது போல அவர்களுக்கு அது கொதித்துக் கொண்டிருக்கும் அவர் வயிறுகளில். இன்னும் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான், அவனை பிடித்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தின் மத்திய பகுதிக்கு கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர்களை பிடித்து நரகத்தின் நடு பகுதிக்கு கொண்டு வாருங்கள். மேலும் சொல்லப்படும், சும்ம சுப்பு போக்க அகசிகி மின் அதாபில் ஹமீர், அதாவது பின்னர் அவனது தலைக்கு மேலே வேதனை கொடுக்கக்கூடிய கொதிக்கும் நீரை ஊற்றுங்கள் என்று சொல்லப்படும். முதல்ல அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஜக்கும் கள்ளிமர உணவு கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு அவர்களுக்கு கொதிக்க வைக்கப்பட்ட நீர் அவருடைய வாய்களில் ஊற்றப்பட்டால் உலை கொதிப்பது போல அவருடைய வயிறுகள் கொதித்துக் கொண்டிருக்கும். அது போக அவருடைய தலையின் மீது அந்த தண்ணீர், கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் அவருடைய தலைகள் ஊற்றப்படும். மேலும் சொல்லப்படும், துப் இன்னக அந்தல் அசீசுல் கரீம், நீ சுவைத்து பார். அல்லாஹ் சொல்லுவான், கிண்டல் பண்ணில, உலகத்துல கிண்டல் பண்ணில, கேலி பண்ணில, மூமின்களை முஸ்லிம்களை அவமானமாக இழிவாக பார்த்தாய் அல்லவா, இன்று நீ இதை சுவைத்து பார். நீ சுவைத்து பார், நிச்சயமாக நீ வல்லமைசாலியாக இருந்தாய். நீ எல்லா வல்லமையும் இருக்கக்கூடியவனாக நீ பூமியில் இருந்தாய். சங்கை மிக்கவனாக நீ இருந்தாய். பூமியில வல்லமை படைத்தவன், என்னை யாரும் மிகைக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தாய். நீ மிகப்பெரிய சங்கை கூடியவனாக இருப்பதாக சொல்லிக் கொண்டாய் பூமியில். இன்று இதை வைத்துப்பார். இதுதான் உனக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு. இதை நீ அனுபவி என்று சொல்லப்படும். இன்னஹாதா மா குன்தும் பிஹி தம்தரூன், நிச்சயமாக இதுதான் நீங்கள் சந்தேகத்துக் கொண்டிருந்த அந்த நாள். இப்போது நீங்கள் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவர்கள் மீது இந்த வேதனை இறக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஆனால் அதிலிருந்து அவர்கள் மீளவே முடியாது. அந்த நரக வேதனையிலிருந்து மீளவே முடியாது. அந்த சக்கும் என்ற கள்ளி மரத்திலிருந்து அவர்கள் உணவு கொடுக்கப்படும். கொதிக்க வைக்கப்பட்ட அந்த தண்ணீர் அவர்கள் மீது ஊற்றப்படும். சீல் ஜலம் அவர்களுக்கு உணவாக புகட்டப்படும். அவர்கள் விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மோமின்களுக்கு கவலை கிடையாது, முஸ்லிம்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நேசிக்கிறான், அவர்கள் மீது அன்பு பாராட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக நாம் இருக்க வேண்டும். ஆகவே நாம் எல்லா முஸ்லிம்களையும் அன்போடு பார்க்க வேண்டும். அவர்கள் இழிவாக பார்க்க கூடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது, பரிகாசமாக எண்ணக்கூடாது, கேவலமாக நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் யாரை நாம் கேவலமாக எண்ணுகிறோமோ, யாரை நாம் பரிகாசம் செய்கிறோமோ, அந்த இடத்தில் அல்லாஹ் நம்மை வைத்துவிட்டு பரிகாசம் செய்யப்பட்டவரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்றிருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒரு நேசம் கொண்டவர்களாக, ஒருவருக்கு ஒரு அன்பு பாராட்டக்கூடியவர்களாக, ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளக்கூடியவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் நன்மையிலும் இறைச்சத்திலும் ஒன்று கூடி நிற்கக்கூடியவர்களாக, பாவத்திலும் பகைமையிலும் தூரமாகிவிடக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கிவிப்பானாக.